என் பேர் அஜித் குமார். நாங்கள் குடிப்பழத்துக்கு ரொம்ப அடிமை. நான் விடியாகாலம் 3 மணி 2 மணிக்கு குடிக்கிற ஆள். வாரன்னா சொந்தக்கார வீடு மாரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற ஆள். என் மனைவியை விட்டுட்டு 10,000 கிடைச்சா போதும், 20,000 கிடைச்சா போதும், ஃப்ரெண்ட்ஸு கூட குடிக்க போயிடுவேன். அப்படி குடிச்சு தனியாக இருக்கிறது, மனைவி விட்டு போகிறது, அவங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்களும் என்னை வெறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலலாம் ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு மேரேஜ் கூட பண்ண திட்டத்துக்கு வந்துட்டாங்க. நான் இப்படி ஒரு யோசனையில் இருக்கும்பொழுது இதுக்கப்புறம் திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லி செம்மஞ்சேரியில் போய் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உடல்நிலை எனக்கு சரியில்லாமல் போச்சு. அப்போ மனைவி என்ன சொன்னாங்க, நீங்கள் இங்கே கிளம்பி வா, நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். வந்த பிறகு இங்கே நகராட்சி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைஃபாய்டு ஜுரம் இருக்குது, சரி அடுத்த நாள் சரியாயிடும்னு நினச்சி தான் நாங்கள் வந்துடும். இருந்தாலும் என் ஒய்ஃபுக்கு இதே நீ சொல்லிட்டு இருக்க அடிக்கடி உடம்பு சரியில்லைன்ட்டு நம்ம பிளட் டெஸ்ட் திரும்பி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தப்போ மஞ்சக்காமாலி 9.6 லெவல் ஹை லெவல் ஆகிடுச்சு. வித் டைஃபாய்டு ஜுரமும் ரெண்டுமே கலந்து. அப்போது எனக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரில. நான் பெட்டில் என்னை அப்படியே அட்மிட் பண்ணிட்டு இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் குழந்தை இருக்குது. அப்போ என் குழந்தைய பார்க்கும்போது இன்னொன்று என்னென்னா, என் குழந்தை பிறந்தப்போ கூட நான் போகாதவன், குடிச்சிட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருந்தேன். அப்படி இருந்தேன் நான். அந்த டைமில் வாழ முடியாமல் போகுது, நான் இறந்துருவோன்னு நினச்சி ரொம்ப நான் அழுகையோடு இருந்தேன். என் மனைவியை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ உங்கள் அம்மா சொன்னது மாரி உங்கள் அப்பா சொன்னது மாரி இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ போயிடு, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு எனக்கு. ஏன்னா ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப சாப்பாடு இறங்கலை, எதுவுமே இறங்கலை, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன். அந்த நாள் நைட்டில் நாங்கள் திரும்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மனைவி கிட்ட, நான் அவ்வளோதான் நான் இறந்து போகிறேன்ட்டு. நைட்டு ஒரு 8:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது எங்களுக்கு. சுகம் சர்ச்சிலேருந்து எனக்கு ஃபோன் கால் இந்தமாரி கனிமொழி இருக்காங்களான்னு கேட்டால், நான் என்ன சொல்லுங்கள், அவங்க ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன்னு சொன்னதுக்கு, இல்லை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க எழுதி கொடுத்துட்டு போனாங்க, இந்தமாரி எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, உடல்நிலை சரியில்லைன்ட்டு. எனக்கு இல்லை அவங்களுக்குன்னு எழுதி கொடுத்தது. அப்போ நான் சொன்னேன், எனக்கும் மஞ்சக்காமல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கக்கா, எனக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ண முடியுமான்னு சொன்னதுக்கு, நீங்கள் காலைல வாங்க, இங்கே கேன்சரே குணமாகுதுன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு அடுத்த நாள் ஐயா கிட்ட நான் ஜெபிச்சுட்டு போய் திருப்பிலிக்கேணி ஹாஸ்பிட்டலில் போய் நான் பிளட் டெஸ்ட் கொடுக்கப்போ 3.3 மாறிச்சு. அது எப்படி மாறிச்சுன்னு சொல்ல, திரும்பியும் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் தேவனாக ஏற்றுக்கிட்டு என் குடும்பம் முழுவதும் தேவனாக இருக்கு. இப்போ எனக்கு வாழ விருப்பப்படுறேன். நான் என் மனைவியோடு வாழ விருப்பப்படுறேன், என் குழந்தையோடு நான் வாழ விருப்பப்படுறேன். நீங்கள் இது எப்படின்னாச்சும் இதுலேருந்து என்னை மீண்டும் கொண்டு வாங்கிட்டு, அதே வாரத்தில் சனிக்கிழமை போகும்போது டெஸ்ட் எடுத்தப்போ யூரின் நார்மல், உனக்கு மஞ்சக்காமலே இல்லை, 1.3ன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து அந்த திருப்பிலிக்கேணி ஹாஸ்பிட்டலில் 5 மாதம் ஒரு பாயிண்ட் குறைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரே வாரத்தில் மஞ்சக்காமலேருந்து வெளில வந்தது சுபன் சர்ச்சி ஆராதனைனால தான். இன்னொரு விஷயம் அதில் சொல்ல விரும்புகிறேன். இதில் HCV வைரஸ் என்ற வைரல் லோடிங் என் உடம்புல இருந்திருக்கு. அது கேன்சரை உருவாக்குற ஒரு நோய், கல்லீரல் மஞ்சக்காமாலின்னுவாங்க. அதுவும் எனக்கு தெரியல. அதுக்கு முக்கியமாக என்னென்னா பணம் இருக்கணும், அந்த டேப்லெட் வாங்கினேன். இன்னொன்று காப்பீடு திட்டமோ ரேஷன் கார்டும் இருக்கணும். இது ரெண்டுமே என்கிட்ட கிடையாது. நான் தான் ஊரை சுற்றிட்டு இருந்தேன், எப்போ நான் ரேஷன் கார்டு வாங்கினேன் காப்பீடு திட்டம் வாங்குறதுக்கு. என் மனைவி திரும்பி அழுதுகிட்டு நாங்கள் வண்டியில் வந்தபோது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்தம்போது எல்லாமே பாயிண்ட்லாம் அதிகமாக இருக்குது, உனக்கு ரொம்ப டேஞ்சரான ஜோனில் தான் இருக்குது. இதுலேருந்து ஆறுதல் பெற்றாலும் அது எனக்கு துக்கப்படுத்துருச்சு. திரும்பி வரும்போது தான் ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்காக காமிச்சார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு ஒரு ஆட்டால் எழுதிட்டு இருந்தது. அது போன வாட்டிக்கு ஒரு சாட்சியில் சொன்னேன், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி. அடுத்த நாள் ஐயா கிட்ட அடுத்த வாரம் நான் செபிச்சுட்டு போகும்பொழுது அவ்வளோ கோபதனமாக இருந்த அந்த டாக்டரு GH ஹாஸ்பிட்டலில் அவர் சொன்னார், என்னடா இவங்ககிட்ட தொல்லையாக போச்சு, சரி ஒரு ஃபார்ம் எடுத்துருவான்னு ஃபார்ம் எழுதி 3 மாதத்துக்கு 20,000 ரூபா மாத்திரை, மொத்தம் 60,000 மாத்திரை ஃப்ரீயாக போட்டு எல்லாத்தையும் முடித்து இப்போ சுத்தமாக இருக்கிறேன். என் உடம்பு, என் வீட்டில் என்ன பிரச்சனை கிடையாது, ஓடி ஆடி வேலை செய்கிறேன், என் மனைவியோட ஒன்றா இருக்கிறேன்.